பொட்டுக்காளி. இந்த படம் 2024ல் வந்த படம். ஆனா நான் இப்போ தான் பார்த்தேன். ஏன்னா நமக்கு இந்த உலக சினிமா பார்க்குறதுல பெரிய ஆர்வம் கிடையாது. ஏன்னா எதையுமே அவங்க வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. குறியீடா விட்டுட்டு போயிருவாய்ங்க. இது நீங்க தான் பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நமக்கு பொறுமையும் கிடையாது, அறிவும் கிடையாது. இப்போது பெரிய அளவுல படங்கள் எதுவும் இல்ல. அதனால இந்த படத்த இன்னைக்கு வந்துட்டு பார்த்தேன். சூரி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு காலேஜ் படிக்க போன இடத்துல ஒரு பையனை லவ் பண்ணதாகவும், அந்த பையன் ஏதோ அந்த பொண்ணுக்கு மேல பேயை வந்துட்டு ஏவி விட்டதாகவும் சொல்லிட்டு பேயை ஓட்டதுக்கு வேண்டி ஒரு சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. போன இடத்துல இவங்களுக்கு ஒரு குஜால்ஸான அதிர்ச்சி காத்துட்ருக்கும். அதுதான் கொட்டுக்காளி. இந்த படத்தில் ஹைலைட்டான சீனே கிளைமேக்ஸ் தான். ஒரு சாமியார் ஒருத்தன் வருவான். அவன் இந்த நித்யானந்தாவோட கைலாசாலேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பெர்ஃபார்மன்ஸு! அவன் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு சூரிய அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டுருப்பார். இவங்கிட்டே நம்ம முறை பண்ண அனுப்புறதுக்கு ஐயோ! அதோட டேரக்டர் இதுக்கு முன்னாடி கூழாங்கல் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் இதே மாதிரி ஒரு கதையம்சம் உள்ள படம் தான். ஆனால் அது திரைக்கதை நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கும். ஆனால் இந்த படத்தில் திரைக்கதை நகரமும் இல்லை, சுவாரஸ்யமும் இல்லை, ஒன்றுமே இல்லை.